வணக்கம். சந்தைங்கிறது ஒரு சரியான புயல் மாதிரி. எங்கிருந்தோ வர்ற சின்ன சின்ன காத்து ஒன்னு சேர்ந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய சூறாவளியை உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தை சரிவு, ஒரு மாபெரும் வீழ்ச்சி எப்படி ஏன் நடந்ததுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு கம்பெனியோட ரிப்போர்ட் ஒரே ஒரு நாள் இந்திய டெக்னாலஜி மார்க்கெட்ல இருந்து 92,000 கோடி ரூபாய் காணாம போயிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி இருந்த நிஜமான சக்திகள் என்ன? வாங்க உள்ளே போய் அலசி ஆராய்வோம். இந்த பிரம்மாண்டமான சந்தை சரிவை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம இந்தியாவுக்கு வெளியில உலக அரங்குல அப்போ என்னென்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு ஒரு பார்வை பார்க்கணும். ஏன்னா இந்தியா சந்தை ஒன்னும் தனித்தீவு கிடையாது இல்லையா? உலகத்துல நடக்கிற ஒவ்வொன்றும் இங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த சமயத்துல உலகம் ஒரு வெடிமருந்து கடங்கு மாதிரி இருந்துச்சு. பத்திக்கிறதுக்கு தயாரா? முதல்ல மத்திய கிழக்குக்கு போவோம். அங்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஒரு இழையில தொங்கிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவோட கடற்படை முற்றுகை ஒரு பக்கம், ஈரானோட மிரட்டல்கள் இன்னொரு பக்கம்னு நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. இதனால கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 நெருங்கிட்டே போச்சு. இது உலக பொருளாதாரத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து மணி அடிச்ச மாதிரி. அதே நேரத்துல இங்க கிழக்கு ஆசியா பக்கம் வாங்க. தைவான் பிரச்சனையால சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் மத்தியத்துல பதற்றம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஜப்பான் கடல் உணவுகளுக்கு சீனா தடை விதிச்சது. அதுக்கு பதிலடியா சில முக்கியமான மூலப்பொருட்களோட ஏற்றுமதியை ஜப்பான் கட்டுப்படுத்துச்சு. இந்த வர்த்தக போர் உலகத்தோட சப்ளை செயினையே ஸ்தம்பிக்க வச்சிடுமோங்கிற பயத்தை உருவாக்குச்சு. இது பத்தாதன அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தமும் ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைக்கும் போது திடீர்னு தாமிர பொருட்கள் மேல புது வரிகளை விதிச்சாங்க. இது முதலீட்டாளர்கள் மத்தியில இன்னும் குழப்பத்தையும் ஒரு நிலையற்ற தன்மையையும் உருவாக்குச்சு. பாக்குறதுக்கு இது தனித்தனி பிரச்சனையா தெரியலாம். ஆனா ஒரு முதலீட்டாளரோட பார்வையில பாருங்க, இது எல்லாமே ஒரே ஒரு செய்தியை தான் திரும்ப திரும்ப சொல்லுச்சு. உலகம் ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்துல இருக்கு. மத்திய கிழக்குல இருந்து எண்ணெய் விலை உயர்வு, கிழக்கு ஆசியாவில இருந்து சப்ளை செயின் பிரச்சனை, அமெரிக்கா கிட்ட இருந்து வர்த்தக போர் பயம், இந்த 3 பக்கத்துல இருந்தும் வந்த அழுத்தம் உலக சந்தைய ஒரு விதமான பீதியிலே வச்சிருந்தது. இப்படி உலகம் முழுக்க ஒரு புதைச்சம் பத்திட்டு இருக்கும்போது இந்திய சந்தையை சரிச்சுவிட ஒரு சின்ன தீப்பொறி போதும்னு இருந்துச்சு. அந்த பொறி நம்ம ஊர்ல இருந்து ஒரே ஒரு கம்பெனியோட நிதிநிலை அறிக்கையில இருந்து வந்துச்சு. HCL டெக்னாலஜிஸ் இந்தியா ஐடி துறையோட ஒரு முக்கியமான தூண். அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை வச்சு மொத்த ஐடி செக்டாரோட தலையெழுத்தையே கணிப்பாங்க. அதனால அவங்களோட காலாண்டு முடிவுகளுக்காக ஒட்டுமொத்த சந்தையும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்துச்சு. இதுதான் அந்த நம்பர், மொத்த சந்தையும் நடுங்க வச்ச நம்பர். HCL டெக் வர்ற நிதி ஆண்டுல தங்களோட வளர்ச்சி வெறும் 1-4% வரைக்கும் தான் இருக்கும்னு கணிச்சாங்க. இது சந்தை எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கம்மி. இந்த ஒரே ஒரு கணிப்பு சந்தை முழுக்க ஒரு சுனாமி மாதிரி பீதிய கிளப்பிச்சு. இந்த சரிவை யாரு சொன்னா தெரியுமா? அந்த கம்பெனியோட CEO சி. விஜயகுமாரே ஒத்துக்கிட்டாரு. அவரோட வார்த்தைகள்ல சொன்னா, உலக அளவுல இருக்கிற பிரச்சனைகளால மத்த கம்பெனிகள் அவங்களோட செலவுகளை குறைச்சிக்கிறாங்க, அதனாலே எங்களோட வருமானம் பாதிக்குதுன்னு சொன்னார். இது சந்தையோட பயத்துக்கு என்ன ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. சரி, HCL டேக்கோட அறிவிப்பு ஒரு தீப்பொறிதான்னு வச்சுப்போம். ஆனா அது எப்படி ஒரு காட்டுத்தீயா மாறுச்சு? ஒரே ஒரு கம்பெனியோட மோசமான செய்தி எப்படி ஒட்டுமொத்த டெக்னாலஜி துறையுமே கிட்டத்தட்ட சாம்பலாக்குச்சு? வாங்க பாப்போம். -11%. ஒரே நாள்ல HCL டெக் ஷேர் விலை இவ்ளோ சரிஞ்சுது. சொல்லப்போனா கடந்த 10 வருஷத்துல இப்படி ஒரு மோசமான சரிவை அந்த ஸ்டாக் பார்த்ததே இல்ல. முதலீட்டாளர்கள் எந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்சாங்கங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம். ஆனா இந்த பயம் HCL டெக்கோட மட்டும் நிக்கல. அது ஒரு தொற்று நோய் மாதிரி மத்த கம்பெனிகளுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ்னு ஐடி துறையோட மத்த பெரிய தலைகளும் இந்த சரிவுல சிக்கிக்கிட்டாங்க. ஒரு கம்பெனி மேல இருந்த சந்தேகம் இப்போ ஒட்டுமொத்த துறை மேலையும் பரவிருச்சு. இந்த டேபிள பாருங்க, அந்த அழிவோட முழு பரிமாணமும் உங்களுக்கு புரியும். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்ல இருக்கிற முக்கியமான கம்பெனிகள் எல்லாமே கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இது ஏதோ 1-2 கம்பெனிகளோட பிரச்சனை இல்ல, இது ஒரு துறை சார்ந்த பீதிங்கிறத இது அப்பட்டமா காட்டுச்சு. இதோட மொத்த விளைவு 92,000 கோடி ரூபாய். ஒரே நாள்ல முதலீட்டாளர்களோட செல்வம் இவ்வளவு ஆவியா இருக்கு. இது வெறும் நம்பர் இல்ல, இது முதலீட்டாளர்களோட கனவுகள், அவங்க நம்பிக்கைகள் எல்லாம் நொறுங்கி போனதோட அடையாளம். சந்தையோட பீதி எவ்வளவு ஆழமா இருந்துச்சுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம்.
நாம ஆரம்பத்துல பார்த்த உலக அரசியல் பதட்டத்துக்கும் இந்தியால நடந்த இந்த சந்தை சரிவுக்கும் என்ன சம்பந்தம்? HCL டெக்கோட ஒரு நியூஸ் எப்படி இவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு? உண்மையில சொல்லப்போனா HCL டெக் நியூஸ் மட்டும்தான் காரணமா? இல்லவே இல்ல. அது எரியிற நெருப்புல ஊத்தின பெட்ரோல் மாதிரி. அதுக்கு முன்னாடியே அமெரிக்கா ஈரான் பதட்டம், ஏறிட்டே போன எண்ணெய் விலை, வீழ்ச்சி அடைஞ்ச ரூபாய் மதிப்பு, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை வித்ததுன்னு பல காரணங்களால சந்தை ரொம்ப அழுத்தத்துல தான் இருந்துச்சு. இதுதான் இந்த மொத்த சரிவோட ஆணிவேர். அதுவரைக்கும் இந்த உலக அரசியல் பிரச்சனைகள் எல்லாம் எங்கேயோ தூரத்துல நடக்கிற விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா HCL டெக்கோட அறிக்கை அந்த மாயைய உடைச்செறிஞ்சது. அந்த உலகளாவிய ஆபத்துகள் இப்போ இந்திய கம்பெனிகளோட லாபத்தை நேரடியா தாக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிற கசப்பான உண்மைய அது முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுச்சு. அந்த ஒரு உறுதிப்படுத்துதல் தான் பீதியா அதோட உச்சத்துக்கு கொண்டு போச்சு. இறுதியா இந்த சம்பவம் நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்ச உலகத்துல ஏதோ ஒரு மூலையில உருவாகிற புயல்ல இருந்து வேறொரு மூலையில இருக்கிற சந்தை உண்மையிலே தப்பிக்க முடியுமா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுகிறேன்.